ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் ரெட் ஸ்கை படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோ 2 பேர் விமானப்படையில் பைலட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சம்பவம், ஒரு தவறான ஒரு கமெண்ட்டு, ஒரு டாஸ்க்கு கொடுக்கப்படும். வில்லன்களால் அந்த டாஸ்க்கு திசை திருப்பப்பட்டு ஒரு தவறான இடத்துக்கு போயிடுவாங்க. அதனால் இவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வீட்டில் இருப்பாங்க. அதே சமயத்தில் விமான தளத்துலேருந்து ஒரு கருவி ஒன்று காணாமல் போயிடும். அந்த கருவினால் நாட்டுக்கு பயங்கரமான ஒரு ஆபத்து. இதை வில்லன்கள் கைப்பற்றிடுவாங்க. அதை வச்சு எப்படியாவது நாட்டை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ இதனை தடுத்து நிறுத்த ஒரே ஆள் இந்த 2 ஹீரோ, நம்ம 2 ஹீரோ தான். இவங்களுக்கு மெசேஜ் சஸ்பென்ஸாக போகும். உடனே அவங்க இதனை தடுத்து நிறுத்த வில்லன் டீம் அழிக்கிறதுக்காக அவங்க தன்னோட டீமோடு இறங்குவாங்க. இப்போ இறுதியில் வில்லன் டீமை இவங்க தடுத்து நிறுத்துனாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஃபைட்டு நல்லாவே வந்திருக்கு. அந்த பைலட்டெல்லாம் இவங்க அந்த விமானத்தை யூஸ் பண்ணி ஃபைட் போடுவாங்க வில்லன்கிட்ட, அது நல்லாவே இருக்குது. ஹீரோ 2 ஹீரோ தான் இருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ண படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இவங்க ஒரு சம்பவம்லாம் செய்வாங்க, அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. வில்லன் டீம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான டீமாக இருக்காங்க. வில்லன் ஹீரோ 2 பேர் அந்த அடிச்சுக்கிற சீன்ஸ், நான் சொன்ன மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே இருக்குது. பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நல்லாயிருக்கு. கதை இவங்க செட் பண்ண விதம், அந்த வில்லன் டீம் அட்டாக் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இதுங்க சொல்லியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே விஎஃப்எக்ஸ் தாங்க. அந்த விமானம்லாம் போகிறது விஎஃப்எக்ஸாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இது கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். அதேமாதிரி ட்விஸ்ட்டுன்னு நினைக்கலாம் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா ஈஸியாக கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற கேரக்டர் யாருமே ஒழுங்காக கொண்டு வரவே இல்லை. ப்ராப்பரான ரைட்டிங் கிடையாது. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃபில் போர் அடிக்குது. கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சின்ஸ்லாம் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.